மலேசியாவில் கில்லாங் சிலாங்கூரில் ஒரு பள்ளிவாசலின் ஜமாத் உறுப்பினர் சொல்லிய உருக்கமான சம்பவமே இது. கில்லாங் சிலாங்கூரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் ஹுசைன் என்ற ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் இருந்தார். சில நாட்களாக அவர் இல்லாமல் பள்ளிவாசலிலும் ஒருவித அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் ஹுசைன் என்பவர் தொழுகை நேரத்தில் இப்படி சத்தமாக சொல்வாராம், நான் தான் பைத்தியமாச்சே, அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் பைத்தியங்களுக்கு தொழுகை வாஜிபில்லை என்று, நீங்கள் சென்று தொழுவுங்கள் என்பார். அந்த பள்ளிவாசலில் மக்கள் தொழுது முடித்து சென்றதும் அவர் சென்று அங்கே கிடக்கும் குப்பைகள், தூசிகள் இவற்றை சுத்தம் செய்வாராம். அங்கு கிடக்கும் குப்பைகளை கைகளால் ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுப்பாராம். அப்போது பள்ளி நிர்வாகத்தினர் சுத்தம் செய்ய அதற்கான கருவிகளை கொடுத்தால் ஹுசைன் இப்படி சொல்வார்கள், இதை வைத்து நான் பள்ளிவாசலை சுத்தம் செய்தால் எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் உண்டாகும். அதுவே நான் கைகளால் சுத்தம் செய்தால் அல்லாஹ் எனது கையின் ஒவ்வொரு அசைவுக்கும் 10 நன்மைகள் தருவான் இல்லையா என்று. இது கேட்ட நிர்வாகத்தினர் வாயடித்து போவார்கள். சில நேரம் பள்ளிவாசலின் உழு செய்யும் இடம், குளிகள் அறை போன்றவற்றை பல் தேய்க்கும் பிரஷை கொண்டு கழுவுவார்களாம். நிர்வாகத்தினர் சென்று தரையை சுத்தம் செய்ய அதற்கான கருவிகளை கொடுத்தால் அவர்கள், இந்த கருவிகளை கொண்டு நான் சுத்தம் செய்தால் 1 மணி நேரம் கூட எடுக்காது, அதற்குள் எல்லாம் சுத்தமாகிவிடுமே, ஆனால் நான் அதிக நேரம் இறைவனுக்காக செலவிட விரும்புகிறேன், இன்று முழுவதும் இதை நான் சுத்தம் செய்தால் அல்லாஹ் எனக்கு அதற்கு தகுந்தாற் போல பரிசளிப்பான் இல்லையா என்பார்களாம். இது கேட்ட நிர்வாகத்தினர் மீண்டும் வாயடைத்து போவார்கள். யாரேனும் அவர்களுக்கு தர்மம் செய்தால் அவர் சொல்வாராம், எனக்கு கைகால் சுகமாகத்தான் இருக்கிறது, எனக்கு தேவையானதை நானே தேடிக் கொள்கிறேன், மக்கள் அதிகமான உணவை வீண்வரையம் செய்கிறார்கள், அதிலிருந்து உண்டு கொள்வேன், நான் உணவருந்தி உயிரோடு இருப்பதே பள்ளியினை சுத்தம் செய்வதற்காகத்தான் என்பார்களாம். அவர்கள் யாரிடமாவது சென்று சிகரெட் கேட்டால் உடனே அந்த நபர் ஒரு பெட்டி முழுவதையும் கொடுப்பாராம். அதற்கு ஹுசைன் சொல்வாராம், நான் உன்கிட்ட ஒரே ஒரு சிகரெட் தான் கேட்டேன், நீ ஏன் எல்லாவற்றையும் கொடுக்கிறாய் என்பார்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கலாம், தப்பில்லை, அதிகமாகத்தான் கேட்க கூடாதுன்னு சொல்வார்கள். சில நேரம் கீழே கிடக்கும் சோற்று பருக்கைகளை எடுத்து தரையில் ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பாராம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று யாரும் கேட்டால் அவர்கள், எறும்பிற்காக உணவு வைக்கிறேன், நீங்கள் பூனைக்கு உணவு வைக்கிறீர்கள், நான் எறும்புக்கு வைக்கிறேன், எறும்பும் அல்லாஹ்வின் படைப்பு தான் என்பாராம். அப்பள்ளியின் இமாம் அவரிடம் யாரும் எதையும் கேட்க வேண்டாம், அவர் செய்வதை செய்யட்டும் என்பார்களாம். ஜமாத்தினர் தொழுக செல்லும் போது ஹுசைன் வாங்க தொழுகைக்கு என்று அழைத்தால், நான் தான் பைத்தியமாச்சே, அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான் பைத்தியங்களுக்கு தொழுகை வாஜிபில்லை என்று, நீங்கள் சென்று தொழுங்கள் என்பார்களாம். சுபஹானல்லாஹ். உண்மையில் யார் இந்த ஹுசைன்? ஹுசைன் ஒரு அரபி மദ്രസാவில் ஓதியவர். தாயை இழந்த இவர் தந்தை மற்றும் தந்தையின் 2ஆம் மனைவியால் அதிகமான தொல்லைகளால் இந்நிலைக்கு ஆனவர்தான் அவர். ஒருமுறை அதிசயமான ஒரு விஷயம் பள்ளிவாசலில் நடந்தது. மஹ்ரிபுக்கான அதான் சொல்ல நேரம் நெருங்கியதும் முஅத்தின் பள்ளிக்கு வராதது கண்டு உடனே நானே அதான் சொல்கிறேன் என்று கிளம்ப நிர்வாகத்தினர் சிலர் தடுக்க முயன்ற போது அப்பள்ளியின் இமாம் அவரை விடுங்கள், அதான் சொல்லட்டும் என்றார்களாம். உடனே அழகிய முறையில் அதான் சொன்னார் ஹுசைன். பள்ளியில் இருந்த அனைவருக்கும் ஒரு விதமான நிம்மதி, அதானிலும் அவருடைய அந்த குரலிலும். சுபஹானல்லாஹ். அதான் சொல்லி முடிந்ததும் பள்ளியின் இமாம் கண்ணீரோடும் வியப்போடும் ஹுசைனிடம் கேட்டார்களாம், ஹுசைன், இவ்வளவு அழகாக அதான் சொல்ல தெரியுமா உனக்கு என்று. ஹுசைன் சொன்னாராம், ஒவ்வொரு நாளும் இங்கேதானே இருக்கிறேன், அதெல்லாம் தெரியும், பைத்தியத்திற்கு தொழுகைதான் வாஜிபில்லை, அதான் சொல்லலாம், அல்லாஹு தாலா எனக்கு உங்களோடு சேர்ந்து தொழுகத்தான் அனுமதி கொடுக்கவில்லை, அதானுக்கு இல்லை என்றார்கள். நீங்கள் தான் என்னோடு சேராமல் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சத்தமாக சிரிப்பாராம். நான் எனது முறையில் தொழுது கொள்கிறேன் என்று சொல்வாராம். சில காலங்களுக்கு முன்னால் தான் ஹுசைன் மரணித்தார்கள். இதோ ஹுசைன் அவர்களின் ஜனாசா பள்ளிவாசல் வந்துவிட்டது. கஃபன் செய்வதற்கு சென்றவர்கள் 3 பேரும் மாறி மாறி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே கஃபன் செய்து முடித்தனர். காரணம், ஹுசைன் அவர்களின் முகம் நுரானியத்தாகவும் உடல் முழுக்க நறுமணமாகவும் இருந்தது. துர்நாற்றத்தோடும் கரை படிந்த பற்களாகவும் இருந்த ஹுசைன் இன்று இப்படி நறுமணத்தோடு ஜனாசாவாக கிடப்பது கண்டு அழுதார்கள் ஜமாத்தார்கள் அனைவரும். அல்லாஹு அக்பர். ஹுசைன் அவரின் வெளித்தோற்றத்தில் தான் பைத்தியமாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்கள் பற்றிய ரகசியத்தை கஃபன் செய்யும் போதுதான் வெளிக்காட்டியுள்ளான். 1 வார காலமாக பள்ளிவாசல் ஹுசைன் இல்லாமல் ஒருவித அமைதியாக காணப்பட்டது. ஒவ்வொரு வக்திலும் தொடர்ச்சியாக 1 மாத காலம் ஹுசைன் அவர்களின் பெயர் சொல்லி துவா கேட்கப்பட்டது. துவாவில் ஹுசைனை நினைத்து ஜமாத்தினர் அனைவரும் அழுதனர். என் அருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அகப்பார்வை திரையிடப்பட்டு இருக்கும் நமக்கு இது போன்றவர்கள் பைத்தியமாகத்தான் தெரிவார்கள்.
நமது குருட்டு கண்களால் கண்டு யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர்கள் அல்லாஹு தாலாவின் ஆட்களாக இருப்பார்கள்.